அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரல் பாண்டு சிஸ்டத்தையே தடை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மர்மமான முறையில் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பணம் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ணியிருக்கிறாங்க. 2018 இருந்து 2024 வரைக்கும் எத்தனை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது, ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்குது. அப்போ இதுல எல்லாம் பாரதிய ஜனதா நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ ஏப்பம் வர்ற சமயத்தில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இவ்வளவு வெளிப்படையாக இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய நீதிமன்றம் ஏன் இவ்வளவு நாளாக தாமதித்தது என்பது ஒரு கேள்வி. தேர்தல் பத்திரம் என்பது அனானிமஸா வாங்கி அனானிமஸா கொடுக்குறீங்க. யாரு கொடுத்தாங்க, யாருக்கு எவ்வளவு பணம் போயிருக்குன்றது ஸ்டேட் பேங்குக்கு தெரியும், ரிசர்வ் பேங்குக்கு தெரியும். இது ரெண்டுமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வருது. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு இந்த பத்திரங்களின் மூலம் பணம் போகிறது தெரிந்தாலே எதிர்கட்சிகளுக்கு வழங்குறதுக்கு யோசிப்பான மாட்டானா. தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தும். ரஜினி சொன்ன மாதிரி அந்த இதை ரத்து செய்வதன் மூலமாக அன்லிமிட்டடா நீங்க பணம் கொடுக்கலாம். ஒன்று, உங்க ஸ்டேட்மெண்ட்ல அதை காட்ட வேண்டாம். ரெண்டு, இதன் மூலமாக ஒரு பினாமியாக மொரிஷியஸ்ல இருந்தோ அல்லது மற்ற வரியில்லா சொர்க்கங்களிலிருந்தோ பணத்தை கொண்டு இங்க கொடுக்க முடியும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா, மல்டி கார்பரேஷன்ஸ் இங்கே ஒரு கட்சியே விலைக்கு வாங்கலாம். விலைக்கு வாங்கி தனக்கு ஃபேவரா கட்சியை நடத்த முடியும். இந்திய இறையாண்மை, இந்திய ஜனநாயகம் எல்லாத்துக்கும் எதிரானது. இது பல நாடுகள் தடை செஞ்சிருக்கிறாங்க. ஊழலை சட்டப்பூர்வமாக்குவது அப்படிங்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. மணி லாண்டரிங் வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டு பணம் வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டிலிருந்து உங்களை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அத்தனையும் இதுல நடந்திருக்குது. மணி லாண்டரிக்கே வாய்ப்பு இருக்குதுன்னா ஆக்சுவலா இந்த எலக்ட்ரல் பாண்டு குறித்து எஸ்பிஐ, ரிசர்வ் பேங்க், அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் இவங்கள்ட்ட எல்லாம் இடி இப்ப நேரம் போயிருக்கணும். இந்த தீர்ப்பு வந்தது பிறகு யார்கிட்ட பணம் வாங்கின, எவ்வளவு வாங்கின, கொடுத்தவன் யாரு, கொடுத்தவனுக்கு சோர்ஸ் என்ன, எங்க இருந்து வந்துச்சு, இதெல்லாம் கேட்கணும். அப்ப பிஜேபியினுடைய அந்த மசில் பவர் என்பது இது போன்ற திருட்டுத்தனங்களால, ஊழலால ஒரு பிக் பாக்கெட் மாதிரி இல்ல. அது லீகல் பிக் பாக்கெட் அப்படி சொல்லலாம். மூணா பணா பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் யாரும் இது குறித்து பேச மாட்டாங்க. டிஜிட்டல் இந்தியால எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிரும், எல்லாம் வங்கி வழியா வந்துடும் அப்படின்னு சொல்றான். வங்கி வழியா வர்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ல. நீ வங்கியே ஒரு கருப்பு பணத்திற்கான ஒரு வங்கியா மாத்திட்டேன்னா அது எப்படி தெரியும்? 16,000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னா நீ தீர்ப்பு வந்திருக்கணும். அப்படி எதுவும் வரல. இந்த எலக்ட்ரல் பாண்டுன்ற சிஸ்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் வந்திருக்குது. ஸோ முன்னாடி ஒரு முன்தேதியிட்டு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் அவங்க சொல்லி இதை தடை செஞ்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய அடிதான். அவங்க என்னதான் வலிக்கலன்ற மாதிரி சொன்னாலும். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வேலம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதை இனி செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை முதற்கட்டமா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முழுமையான தீர்ப்பு இன்னும் வரல. இது வரைக்கும் வந்ததில் என்னன்னா, உச்சநீதிமன்றம் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரல் பாண்டு சிஸ்டத்தையே தடை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மர்மமான முறையில் தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பணம் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் இது வழங்கக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்லை, கடைசியாக வழங்கப்பட்ட பத்திரங்கள் நீங்கள் அதை நீங்கள் வங்கிக்கு சென்று அதை கேஷாக மாற்றலை அப்படின்னு சொன்னால் அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் தேதி விவரங்கள்லாம் இடிக்குது. அது முழு தீர்ப்பு வந்தால் தான் நமக்கு இப்போ இது வரைக்கும் வாங்கினது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிதான் அர்த்தம் இருக்கு. தேர்தல் பத்திரங்கள் என்பது கோட்டலி, அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடலாம். அப்போ அதை வாங்கி அது 10 நாட்களுக்குள்ளே அதை வாங்கிடணும். 15 நாட்களுக்குள்ளே அதை பேங்க்ட செலுத்தி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கணும். இதில் பிரச்சனையாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த வழக்கு தொடுத்தவங்க இந்த தேர்தல் பத்திரங்கள் 2018 தான் அமலுக்கு வருது. அப்போ பல சமூக செயற்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜனநாயக சக்திகள் இதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற வாதம் என்னென்னா, இது நீங்கள் இந்த தேர்தல் பத்திரம் என்பது அனானிமஸா வாங்கி அனானிமஸா கொடுக்குறீங்க. இது வந்த சமயத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இது ஸ்டேட் பேங்குக்கு யாரு கொடுத்தாங்க, யாருக்கு எவ்வளோ பணம் போயிருக்குன்றது ஸ்டேட் பேங்குக்கு தெரியும், ரிசர்வ் பேங்குக்கு தெரியும். இது ரெண்டுமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வருது. அப்போ பாரதிய ஜனதாவுக்கு இது கண்டிப்பாக தெரியும். அப்போ பாரதிய ஜனதாவுக்கு இந்த பத்திரங்களின் மூலம் பணம் போகிறது தெரிந்தாலே அந்த பத்திரங்களை வழங்கக்கூடிய தனிநபரோ கார்பரேட் நிறுவனங்களோ எதிர்கட்சிகளுக்கு வழங்குறதுக்கு யோசிப்பான மாட்டானா, பயப்படுவான். ஏன்னா நம்ம காங்கிரஸுகளை கொடுத்துட்டோம், திமுகவில் கொடுத்துட்டோம், அதிமுக கொடுத்துட்டோம்,
ஆம் ஆத்மி கொடுத்துட்டோன்னு சொல்லி தகவல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நாமினலாக வேணா கொடுக்கலாம். அவன் உண்மையிலேயே அவன் நிறைய கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அது வந்து கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு யார் யார் வழங்குகிறார்கள், யார் தங்களுக்கு வழங்குகிறார்கள் என்கிற விவரம் பாஜகவுக்கு தெரியும் போது அவங்களுக்கு ஃபேவரான நடவடிக்கைகளும் எடுக்க. ஆமா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எலக்ட்ரல் பாண்டுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இவ்வளவு உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் அப்படின்றது எங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை. ஆனால் இதில் ஒரு விஷயம், இந்த சமூக ஆர்வலர்கள் என்பவர்கள் இந்த சட்டம் வந்த போதே அவங்களுக்கு தெரியுது இது சட்டவிரோதமானது அப்படின்ட்டு. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக சொல்லப்படுறது அதுதான் அரசியல் சட்டத்தின் காவலன். அந்த உச்சநீதிமன்றத்துக்கு இவ்வளவு நாள் கழிச்சு தான் அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் தெரியுதுன்னு சொன்னா, இப்போ இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இவர்கள் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிறார்கள், அதனுடைய சேஃப்கார்ட் செய்யறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக கொஸ்டின் இல்லை. 8 வருஷமா இப்ப இவ்வளவு நாளா தெரியாம. ஆமாங்க, இந்த எப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து அமல்படுத்தினாங்களோ 2018, அப்பவே வந்து இதற்கு எதிராக வந்து வழக்கும் தொடரப்பட்டுருச்சு. அதுல முக்கியமா ஒரு அமைப்பு வந்து ஏடிஆர் வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். அந்த ஏடிஆர் என்ற அமைப்பு உடனே வழக்கு தொடுக்குது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வழக்கு தொடுக்குது, இன்னும் சிலரும் தொடுக்குறாங்க. இப்போ 2018 இப்போ 2024 கிட்டத்தட்ட 5.5-6 வருடங்கள் வந்து ஆயிருக்குது. அப்போ இதை விசாரிப்பதற்கு 6 வருடங்கள் தாமதமானது ஏன்? 2018 2024 வரைக்கும் எத்தனை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது, ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்து நடந்திருக்குது. அப்போ இதுல எல்லாம் பாரதிய ஜனதா வந்து நல்லா சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து ஏப்பம் வர்ற சமயத்துல தான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கி இருக்கிறது. இடையில வந்து 3 தலைமை நீதிபதிகள் மாறி இருக்கிறாங்க. இப்போ சந்திரசூட் வந்து 3ஆவதா 4ஆவதா. அப்ப ஏன் இந்த தாமதம்? இவ்வளவு வெளிப்படையாக இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய நீதிமன்றம் ஏன் இவ்வளவு நாளாக தாமதித்தது என்பது ஒரு கேள்வி. பாஜக இத்தனை ஆண்டு காலம் இந்த பணத்தை வாங்கி தின்று இருக்கிறது அப்படின்னா இந்த தாமதம் வந்து அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்குது. நீங்க வந்து இப்படி பணத்தை வாங்கி தேர்தல் மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு இந்த தாமதம் உதவி செய்திருக்கிறது. அப்படிங்கிற பொழுது நீதிமன்றம் தொடர்பான கேள்வியும் வருது. இன்னொன்று, ஆன்டி கான்ஸ்டியூஷன் சட்டவிரோதமா இத்தனை வருஷம் பண பரிவர்த்தனை நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்களோ நாங்களோ சாமானியர்கள் யாராவது ஒருத்தங்க இத்தனை வருஷமா சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை செஞ்சாச்சு, சரி இன்னில இருந்தா சட்டவிரோதம் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னால நம்ம சேர்த்த காசெல்லாம் இப்ப இந்தியாவில் ஊழல் வழக்குகள் நடக்குது, அப்படி சும்மா விட்டுருவாங்களா? அந்த கேள்வி வருது இல்ல. ஆமா, விடமாட்டாங்க. இடி அனுப்புவாங்க எல்லாம். இப்ப செந்தில் பாலாஜியினுடைய அக்கௌண்ட் எப்போ உள்ள அக்கௌண்ட்? அவர் ஸ்கேண்டல் பண்ணதுன்றது 2014-15 தானே, ஜெயலலிதா பீரியட்ல இருக்கும்பொழுது. அந்த காலத்துல இருந்து நோண்டிட்டு தானே வரீங்க. இப்ப பொன்முடிக்கு வந்து இன்னும் முன்னாடி 2009க்கு முன்னாடி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுவரைக்கும் நடந்த சட்டவிரோதம் மட்டும் இல்லைங்க. ரிசர்வ் பேங்க் வந்து 2017 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு இந்த பணம் வந்து மணி லாண்டரிங்க்கு வந்து உதவி செய்யும். ஏன்னா வந்து வாங்குறவன் அனானிமஸ், கொடுக்கறதும் அனானிமஸ். ரெண்டாவது, நீங்க இந்த 2018லயே வந்து நீங்க கம்பெனி வாங்குறவன் தெரிஞ்சது தானே அதிகமா பலன் பெற்றவர்கள் பாஜக, அது தெரியுங்க. பட் யாரு கொடுத்தா, யார்கிட்ட இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போனது? அனானிமஸ் அப்படிங்கிறது அது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல தானே. நீ ஏற்கனவே சொன்னீங்க, பாஜகவை பொறுத்த அளவுக்கு அவர்கள் அனானிமஸ் கிடையாது. மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அது அனானிமஸ் தான். பாரதிய ஜனதாவுக்கு அது தெரியும். இல்ல பாரதிய ஜனதா போய் நாளைக்கு வந்து இந்தியா அலையன்ஸ் வந்திருந்தா கூட அவங்களுக்கும் தெரியும். ரிசர்வ் பேங்க் வந்து என்ன சொல்லுது, மணி லாண்டரிக்கு இது வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, இதற்கு முன்னாடி இருந்த பல சட்டங்களை வந்து திருத்தி இருக்கிறாங்க. ஒன்று, கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து நீங்க வந்து தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறது இவ்வளவுதான் லிமிட்டு அப்படின்றத அதை தூக்கிட்டாங்க. அப்ப நீங்க எவ்வளவு வேணா வழங்கலாம். உங்களுடைய இறுதி நிதிநிலை அறிக்கையில இதை ஸ்பெசிபிக்காக குறிப்பிட தேவையில்லை. ஜென்ரலா நீங்க வந்து ஒரு அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுறலாம். யாருக்கு கொடுத்தீங்களோ, ஆமா, எதுக்கு கொடுத்தீங்களோ அப்படிங்கிற பர்பஸ் எதுவும் தேவையில்லை. ஆமா, இது ஒண்ணு. அப்ப அது முறைகேடான கணக்குன்னு வராதா? நான் வந்து இன்னாருக்கு காசு கொடுத்தேன், இதுக்கு காசு கொடுத்தேன், நீங்களும் உங்ககிட்ட என்கிட்ட கேட்பாங்கல்ல. ஆனா அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, இன்னாருக்கு காசு கொடுக்குறேங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லைங்கிற அந்த புள்ளியே ஒரு முறைகேடானது தானே. அப்ப அது சட்ட திருத்தத்தை ரத்து பண்ணுதா? தோண்ட பாத்தீங்கன்னா அப்படியே தலை சுத்தம், ரஜினி சொன்ன மாதிரி. இப்ப அந்த இதை ரத்து செய்வதன் மூலமாக அன்லிமிட்டடா நீங்க பணம் கொடுக்கலாம். ஒன்று, உங்க ஸ்டேட்மெண்ட்ல அதை காட்ட வேண்டாம். 2, இதன் மூலமாக ஒரு பினாமியாக மொரிஷியஸ்ல இருந்தோ அல்லது வந்து மற்ற வரியில்லா சொர்க்கங்களிலிருந்தோ பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுக்க முடியும். இதுல ஒரு சூட்சுமம் இருக்குதான் எனக்கு தோணுது. என்ன? 2014 ஆட்சிக்கு வரும் பொழுது, அதுக்கு பிறகு டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் பொழுதும், நான் வந்து அந்த வரியில்லா சொர்க்கங்களிலிருந்து நான் பணத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாரு. இந்த கூட அப்படி இருக்கலாம்ல. 15 லட்சத்தை 15 கோடிக்கு மேல வந்து சொல்லியாச்சு. மோடிஜி இன்னும் பதில் சொல்லல.
ஆமா, கண்டிப்பா அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வெளிநாட்டுல இருந்து நன்கொடையா வரக்கூடிய பணம், அதையும் வந்து அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். அதன்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனம், இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் நிறுவனம் இந்தியாவில் தன்னுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நீங்க வந்து தேர்தல் நன்கொடை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதையும் கொண்டு வராங்க. இதை பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாரு, இனிமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா, மல்டி கார்பரேஷன்ஸ் இங்கே வந்து ஒரு கட்சியே விலைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்கி தனக்கு ஃபேவரா வந்து கட்சியை நடத்த முடியும். இது இவங்க சோகால் சொல்ற இந்திய இறையாண்மை. இந்த இறையாண்மை அப்படிங்கிறதுல இப்ப வெளியில இருக்கிற ஒரு கார்பரேஷன் இந்தியாவில் இருக்கிற கட்சிக்கு தன்னுடைய நலன்களின் பொருட்டு சில விதிமுறைகளை தளர்த்துவதற்கோ அது தங்களுக்கு சாதகமான விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கோ வெளியிலிருந்து ஒன்று செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்திய இறையாண்மைக்கே எதிரானது. இந்திய இறையாண்மை, இந்திய ஜனநாயகம் எல்லாத்துக்கும் எதிரானது. இது பல நாடுகள் தடை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பிரான்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் அவர் வந்து லிபியாவினுடைய ஜெனரல் கடாஃபிட்ட இருந்து பண உதவி வாங்கிக்கிட்டாருன்னு ஒரு கேஸ் நடக்குது. அப்படி வாங்கக்கூடாது. அப்போ யூகேலேயோ யூஎஸ்லேயோ வந்து ஃபாரின்ல இருந்து நீங்க வந்து பணம் வந்து வாங்கக்கூடாது. அப்படி ஏதாவது லீக் ஆச்சுன்னா அவங்க கடுமையாக சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்தியாவில் இது ஓப்பனாக சொல்லிட்டான்னா இது வந்து வாழைப்பழ குடியரசு கணக்கில் தான் சேரும். இப்போ நம்ம சவுத் அமெரிக்கன் கரீபியன் ஐலாண்ட்ஸில் வந்து பல குட்டி குட்டி தீவுகள் அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து வாழைப்பழ குடியரசுன்னு சொல்லி பனானா ரிபப்ளிக் இந்த கணவான்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதையும் விட ஒரு கேவலமான நிலைக்கு இந்தியாவுக்கு போயிருக்கின்றது. இந்தியா ஒரு பனானா ரிபப்ளிக் மாதிரி ஆயிருக்கு. அதுக்கும் கேவலமா. ஏன்னா இப்ப எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் கொண்டு வரல, கம்பெனி ஆக்டை திருத்துறான், வெளிநாட்டு வரக்கூடிய நன்கொடையை வந்து திருத்துறான். இன்னொரு புறம் என்ன செய்யறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் பணம் வாங்குறாங்க இல்லையா, வெளிநாட்டில இருந்து இங்கே செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள், அதுல வந்து நூற்றுக்கணக்கான என்ஜிஓ நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க பணத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறீர்கள், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்கள். இப்போ அம்னஸ்டி இன்டர்நேஷனல், அப்புறம் ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா, இவங்கெல்லாம் ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்ட விதி வந்து இதற்கு மட்டும் அமல்படுத்தப்படாதா? ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட், இது வந்து இந்தியாவில் இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள், இது தொடர்பான மனித உரிமை பிரச்சனைகள், அப்படி செய்யக்கூடாது ஆமா அப்படின்னு அங்க முட்டுக்கட்டை வருது. இப்போ வந்து ஆளுங்கட்சியானது தங்களுக்கு சாதகமான இந்த விஷயங்களை வெளியில இருந்து ஃபண்டு வாங்குறதன் வழியாக அது அந்த விதிகளை தளர்த்துவதனால செய்து கொண்டது அப்படிங்கிறது ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற அது கார்பரேட் ஆதரவு அரசு அப்படிங்கிறது மெய்ப்பிக்குது. இதை இந்த பக்கம் இப்போ வந்து திஸ் இஸ் லைக் லீகலைசிங் கரப்ஷன், ஊழலை சட்டப்பூர்வமாக்குவது அப்படிங்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதே தரப்பு தான் இவர்களுக்கு ஆதரவாக நிற்பவர்கள் தான் கரப்ஷனுக்கு எதிராகவும் முழங்குறாங்க. இப்போ இது வந்து காமன் ஃபோரம்ல இது ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ அல்லது இதர இப்போ வந்து ஆல்டர்னேட் மீடியம்ங்கிற பேர்ல உருவாயிருக்கிற யூடியூப் சேனல்ஸ்லயோ இது ஒரு கரப்ஷன்ங்கிற மட்டத்தில் வச்சு அதிகம் விவாதிக்கப்படுறது இல்லையா? பேச மாட்டாங்க. அப்புறம் மூணா பானா பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இது யாரும் இது குறித்து பேச மாட்டாங்க. ஒரு பேருக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, இவ்வளவு நாள் பாரதிய ஜனதா இந்த தேர்தல்களை எப்படி மேனிப்புலேட் செய்தது, 2018 இருந்து இது வரைக்கும் 16,000 கோடி, அதாவது 2022 வரைக்கும் 16,000 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட வந்து 57% வந்து பிஜேபிக்கு போயிருக்குதுன்னு சொல்லி இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஏடிஆர், அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப பாரதிய ஜனதாவுக்கு கிட்டத்தட்ட 60% பணம் போயிருக்குது அப்படின்னாலே இது ஒரு மிகப்பெரிய ஊழல் தானே. அப்ப இதுல வந்து மணி லாண்டரிங் வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டு பணம் வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டுல இருந்து உங்களை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, அத்தனையும் இதுல வந்து நடந்திருக்குது. இதுல இந்த 8 ஆண்டுகளில் எவ்வளவு தேர்தல் நடந்திருக்கு, சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் பயன்படுத்திருக்குது. இப்போ பிஜேபி என்ன செய்யறான்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் ஜெட்டையும் வந்து புக் பண்ணிடுறான். பிரைவேட் ஜெட்ல இருந்து அவன் இயக்கிட்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு வச்சிடறான். இந்த பணத்திலிருந்து எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து. அப்ப இதை செய்வதன் மூலமாக பிஜேபியினுடைய அவனுடைய தேர்தலுக்கான அவனுடைய போர் தொடுக்கிறாங்க இல்லையா, அதை எதிர்த்து இப்ப காங்கிரஸ் கட்சியாகவே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இதுவரை 2018க்கு பிறகு இத்தனை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்குது. இந்த தேர்தலை மேனிப்புலேட் செய்யறதுக்கு, முறைகேடாக வந்து நடத்துறதுக்கு பாஜக பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து பிரசாந்த் கிஷோர் பேசும் பொழுது அது வந்து பிஜேபி ஜெயிக்கிறது ஏன்னு கேட்டா அவங்கள்ட்ட மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது, அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சித்தாந்தம் இருக்குது, சித்தாந்தம் பிளஸ் மணி பவர். இதை நீங்க எதிர்கொள்வதற்கு மணி பவர் திருட்டுத்தனமா வந்ததுன்றத சொல்ல மாட்டார். இப்போ அவரோ இதர மூத்த பத்திரிகையாளர்களும் கூட பாஜக வெல்வதற்கு பாஜக
ஏன் வெல்கிறது என்றால் அது ஆபத்தான கட்சி தான். ஆனால் இந்த ஆனால்னு சொல்லிட்டு இந்த முறைகேடுகளை வலியுறுத்தி எம்பசைஸ் பண்ணி இதெல்லாம் அவங்களுக்கு ஊழலாம் தெரியாது. மணி லாண்டரிங்கே வாய்ப்பு இருக்குதுன்னா ஆக்சுவலா இந்த எலக்ட்ரல் பாண்டு குறித்து எஸ்பிஐ, ரிசர்வ் பேங்க், அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் இவங்கள்ட்ட எல்லாம் இடி வந்து இப்ப நேரம் போயிருக்கணும். இந்த தீர்ப்பு வந்தது பிறகு யார்கிட்ட பணம் வாங்கின, எவ்வளவு வாங்கின, கொடுத்தவன் யாரு, கொடுத்தவனுக்கு சோர்ஸ் என்ன, எங்க இருந்து வந்துச்சு, இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு கம்பெனி இங்க வந்து பதிவு செய்து ஒரு 4 மாசம் வந்து ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல செயல்பட்டுட்டு 6வது மாசம் போயிடுறான்னு வச்சுங்க. இந்த 5வது மாசத்துல எலக்ட்ரல் பாண்ட் வந்து பல கோடி ரூபாய் பிஜேபி கொடுக்குறான். சரி, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவன் எங்க இருக்கிறான், எதுக்கு வந்தான், எதுக்கு கொடுத்தான், நீ அவனுக்கு திரும்ப என்ன ஃபேவர் பண்ண, இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப பிஜேபியினுடைய அந்த மசில் பவர் என்பது இது போன்ற திருட்டுத்தனங்களால, ஊழலால ஒரு பிக் பாக்கெட் மாதிரி இல்ல. அது வந்து லீகல் பிக் பாக்கெட் அப்படி சொல்லலாம். ஊழல்ல 2 இருக்குங்க. ஊழல் ஒண்ணு, அப்புறம் வந்து லீகலைஸ்டு கரப்ஷன், சட்டப்பூர்வமான ஊழல். ஆமா. இப்ப இந்த லீகலைஸ்டு கரப்ஷனை பத்தி இவங்க யாரும் பேச மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் இட் இஸ் லீகலைஸ்ட். ஆமா. அதுல அகர்வால், வேதாந்தா, அந்த கம்பெனிக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது, மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த அகர்வால் கம்பெனி பாஜகவுக்கு நிதி அளித்த கட்சிகள்ல ஒரு முக்கியமான கட்சியாக படுகிறது. இப்போ இந்த வருஷன் நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து தங்களுக்கு தேவையான சாதகமான விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்கு அந்த நிறுவனங்கள் பயன்படுத்தி, இது ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொன்னா அப்ப இது வந்து நமக்கு ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர் இல்லையா இந்தியாவில் வாழ்கிற குடிமக்களுக்கு எதிராக. இதை ஒட்டி இன்னைக்கு வந்து செய்தியும் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டெர்லைட் வழக்கு விசாரணைக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இதை வந்து ஏன் நம்ம இவ்வளவு நாள் இழுத்தடிக்கணும், மீண்டும் ஒரு எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு கமிட்டியை போட்டு இதை வந்து பழைய காலத்தை முன்னாடி என்னென்ன தவறுகள் நடந்தன, சுற்றுச்சூழலுக்கு என்ன கேடு, அதற்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அப்படி ஒரு பாசிட்டிவா நம்ம போலாமே. இறந்து போனவங்களையும் கமிட்டியில சேர்த்துக்கிட்டு. ஆமா, இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதே இன்று வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இது இருக்குது. அப்ப நீங்க சொல்வது போல வேதாந்தா வந்து லண்டனை தலைமையமாக கொண்டிருக்கின்ற ஒரு ஃபாரின் கம்பெனி, இன்டர்நேஷனல் கார்பரேட், எம்என்சி. இப்ப அவன் வந்து நன்கொடை கொடுத்து ஸ்டெர்லைட்டை இங்கே திறப்பதற்கு முயற்சி செய்கிறான் அப்படின்றது இதுவே அப்பட்டமான ஒரு ஆதாரம். நாளைக்கு ஒரு கால் உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை திறக்கலான்னு சொன்னா அதற்கு பின்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படணும். நாம இதுக்கு கேஸ் போடணும். ஸ்டெர்லைட்டும் உனக்கு பணம் கொடுத்துருக்குறான், பணம் கொடுத்துட்டு இங்க வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து சொல்லலாம். எலக்ட்ரல் பாண்டு பணம் பாய்கிற அந்த முறை இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் இருந்தது. அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்தது. அவர் எடப்பாடி வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரு. அருணா ஜெகதீஷன் கமிட்டி அறிக்கை வந்து இல்லை அவருக்கு தெரியுங்குது. இப்போ இந்த பணம் பாஞ்ச அந்த வழி இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாட்டு வரைக்கும் வருதா? வருது. நான் பார்த்தா கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி, 2வது வந்து காங்கிரஸ், 3வது வந்து திரிணாமுல் காங்கிரஸ், 4வதோ 5வதோ டிஎம்கே வருது. ஏன்னா இப்போ 22 வரைக்கும் கணக்கெடுத்தது இல்லை. ஆனால் நீங்க திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வாங்கினது வந்து ஒரு சில 100 கோடிகள் தான். ஆனா பாரதிய ஜனதா வந்து கிட்டத்தட்ட பல 1000 கோடிகள் வந்து வாங்கியிருக்குது. 2வது காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா வந்து 5200 சொச்சம் கோடி பாஜக, காங்கிரஸ் வந்து 950. இரண்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. 900 கோடி எங்க இருக்கு, 5000 சொச்சம் கோடி வந்து எவ்வளவு இருக்கு. அதாவது இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து எந்தெந்த வகைகளில் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து 1000 ரூபாய் அது ஒரு கேட்டகரி, 10,000 ரூபாய், அப்புறம் வந்து 1 லட்சம் ரூபாய், அடுத்தது வந்து 1 கோடி ரூபாய். இவ்வளவு கேட்டகரியில வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த பணத்தை வந்து நீங்க அப்ப சின்ன கம்பெனியும் வாங்கலாம், பெரிய கம்பெனியும் வாங்கலாம், பெரிய கம்பெனியும் வாங்கலாம். இப்போ வந்து சேலம் விவசாயிகளுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து பங்க கைப்பற்றுவதற்காக பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது, அதற்காகத்தான் இடி வந்து அந்த விவசாயிகளை வரவழைத்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சின்ன மேட்டர்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த நிலத்தை அபகரிக்கக்கூடிய அந்த கம்பெனி அவன் வந்து 1 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். பெரிய நிறுவனங்களும் வாங்கி கொடுக்கலாம், சின்ன நிறுவனங்களும் வாங்கி கொடுக்கும். இது அரசியல் கட்சிகளை கூலிப்படை போல பயன்படுத்துவதற்கு பேக்டோர் வழியாக காசு கொடுக்கற மாதிரி இல்லையா? ஆமா, கண்டிப்பா. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ல வந்து பிளாக் மணி எல்லாம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம ஒழிக்கிறதா எங்களுடைய டிஜிட்டல் இந்தியால எல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஆயிரும், எல்லாம் வங்கி வழியா வந்துடும் அப்படின்னு சொல்றான். வங்கி வழியா வர்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ல. நீ வங்கியே ஒரு கருப்பு பணத்திற்கான ஒரு வங்கியா மாத்திட்டேன்னா அது எப்படி தெரியும்? இப்ப இடையில எவ்வளவு பேர் கொடுத்துட்டு போயிருக்கிறான், எவ்வளவு பேர் இங்க உயிரோட இருக்கிறான் இல்லையா, அதான் கம்பெனி வாரியா அதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இதுல வந்து இவங்க வந்து இந்த 6 ஆண்டுகள் காலதாமதம் ஒண்ணு, அதற்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கம்பெனி சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டது ஒன்று. இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஒரு பேக் ரூம் லாபியை வந்து ப்ரமோட் பண்ணுது.
பேக் ரூம் லாபின்றது வந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அரசாங்கத்திட்ட போய் கோரிக்கை வைக்க தேவையில்லை. பின்வாசல் வழியாக ஃபோனை போட்ட அண்ணன் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்து ஒரு 500 கோடி அனுப்பியிருக்கேண்ணே, இதை பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு இது வந்து நடந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஊழல்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் சட்டப்பூர்வமாக எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த ஊழல் செய்கிறீங்க இல்லையா, இதுதான் மிகப்பெரிய ஊழல். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வெளிப்படையாக தெரியுது 16,000 கோடி அளவில் பணம் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்த பாஜக 16,000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு தான் நீ தீர்ப்பு வந்திருக்கணும். அப்படி எதுவும் வரல. இந்த எலக்ட்ரல் பாண்டுன்ற சிஸ்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் வந்திருக்குது. ஸோ முன்னாடி ஒரு முன்தேதியிட்டு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து முதலாளிகள் இருக்கிறாங்க, முதலாளிகளுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, பிஜேபி மேல அதிக நம்பிக்கை இருக்குது. தேர் ஃபார் டெவலப்மெண்ட். மாநில கட்சிகள், ரீஜனல் கட்சிகள் உங்களுக்கு குறைவா வந்திருக்குது, காங்கிரஸ் குறைவா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா முதலாளிகள் உங்க மேல நம்பிக்கை வைக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தர்க்கம் வைப்பாங்கல்ல. இப்போ 2014 பிறகு இடி வந்து எடுத்த ரைடு என்ன, அந்த ரைடில் வந்து 90% எதிர்கட்சிகள் மேலே, அப்புறம் சில முதலாளிகளும் வந்து இருக்கிறாங்க. அப்போது வந்து உங்களை மிரட்டணும்னா இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ, அப்புறம் என்ஐஏ எல்லாம் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது சிறிய கட்சிகள் பயப்படத்தான் செய்வாங்க. ரெண்டாவது, இப்போ விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து எப்படி பணம் வசூல் பண்ணுவாங்க? அவங்க வந்து சின்ன நிறுவனங்கள், அந்த மாதிரி சிறு முதலாளிகள், நடுத்தர முதலாளிகள் இவங்கள்ட்ட போய் வாங்குவாங்க. சில இது கேஷாக வந்து நடக்கும். சிறு கட்சிகள் அவங்களுடைய ஒரு லெஜிட்டிமசியே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலி பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம். குறிப்பாக சிறிய கட்சிகளுக்கு என்ன கேப் வச்சிருக்காங்க? இப்போ 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து நீ கேஷ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சின்ன முதலாளிகள்லாம் வந்து 1 லட்சம் 2 லட்ச ரூபா கேஷ் கொடுக்கலாம்ல. இப்போ நீங்கள் டி நகர் போகிறீங்க, வரிசையாக நகைக்கடை இருக்குது, இப்போ மாதிரி ஒரு சிறு கட்சிகள் போய் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க வந்து இப்போ கேஷ் கொடுக்க முடியாது. அப்போ கேஷ் கொடுக்க முடியாதுன்றது ஏதோ இவங்க சட்டப்பூர்வமாக நடந்து கொள்வது போலவும் இந்த சிறிய கட்சிகள்லாம் சட்டவிரோதமாக நடந்து கொள்வதும் ஒரு தோற்றம் தருது. உண்மையில் என்னன்னா, அவன் வந்து சட்டப்பூர்வமாக பெரிய பணத்தை கொடுத்து தன்னுடைய ஆதாயத்தை வந்து தேடிக்கிறான். முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து ரகுராம் ராஜன், அவர் வந்து ஆட்சின்னொடனே துரத்தி விட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கத்திற்கு, பிஜேபி ஒன்றிய அரசாங்கத்திற்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு அவங்க, அதாவது யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் கொடுக்குறாங்கன்ற விவரம் அவங்களுக்கு தெரியுன்றதை நீங்கள் வச்சுக்கிட்டு சில தனிநபர்களோ நிறுவனங்களோ வந்து எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுப்பதை பற்றி யோசிப்பார்களா மாட்டார்களா? ஒரு தயக்கம் காட்டுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல வந்து முன்னாள் இந்தியன் நேவி கமாண்டர் லோகேஷ் பத்ரா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு, they might be called electoral bonds but the rules don't say that the money must be used only for elections. பேர்ல வேணா வந்து தேர்தல் இருக்கலாம், ஆனால் செலவழிக்கிறது வந்து எதுக்கு வேணா செலவழிக்கலாம். ஆனா இந்த பக்கம் சமூக நோக்கர்கள் வந்து பாஜக எலெக்ஷன் சமயத்துல மட்டும் வேலை பார்க்கறது இல்ல, முன்னாடி இருந்தே வேலை பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்புறது, அந்த சிஸ்டமேட்டிக்காக செய்கிறது. ஆமாங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறது, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலாம், அல்ல பேசு தமிழ் பேசு, அந்த மாதிரி இது நூற்றுக்கணக்கான சேனல் தமிழில் இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபி மூலமாக நீங்கள் அக்கௌண்டட் மணியே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். மாவட்ட வாரியாக அலுவலகம் தொடங்கியிருக்கிறாங்க. திமுக அதிமுக தான் மாவட்ட அளவில் பெரிய பெரிய அலுவலகங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவனுக்கு வந்துருச்சு. அதுபோக மாவட்ட வாரியாக எவ்வளோ கார்கள் அது இது. அப்போ அவர் சொல்வது போல பேரில் தான் எலக்ட்ரல் இருக்கே தவிர நீங்கள் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த வாய்ப்பை வந்து இது வழங்குது. எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேர் பிளே, ஒரு ஈக்குவலான ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், அல்லது ஒரு சண்டை, ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சமதளத்தில் ஒருத்தர் தாழ்வான பகுதியிலையும் ஒருத்தர் உயர்வான பகுதியிலையும் இருந்து அப்படி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஃபேர் பிளே இன் பாலிடிக்ஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம 50கள்லேருந்து அப்படி எதுவும் இல்லை. எப்படியுமே ஒரு பணக்கார செட்டப் இருந்திருக்குது, ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள்லேருந்து இந்த சண்டை போடுறது அப்படின்னு தான் இருக்குது. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் இன்னும் அந்த ஃபேர் பிளேயை வந்து தடுத்துருச்சு. இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி அதே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குமா இல்லையான்னு தெரியல, முறைகேடாக நடக்கும், இவிஎம்ல முறைகேடு இப்படிலாம் வந்துச்சு. இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு எலக்டோரல் பாண்ட்ஸ் இல்லாது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்பிக்கையை அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டிருக்காங்களா, அல்லது உண்மையிலே தூக்கு தண்டனைக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த வழக்கு அரிதினும் அரிதான வழக்காக இருப்பதால் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிக்கு வந்து சாகும் வரை தூக்கில் தொங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல ஒன்றிய அரசாங்கத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அது வழங்கிய தீர்ப்புகளில் அரிதினும் அரிதான தீர்ப்பு தான் இது. இவ்வளவு தூரம் அவங்க சொல்லி இதை தடை செஞ்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா வந்து நான் பார்க்குறேன். இந்த ஃபேர் பிளேன்றது வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பிஜேபி வந்து மீடியாவுக்கும்
சமூக வலைத்தளங்களில் வந்து செலவழிக்கிறதுக்கும் அவங்க கிட்ட மற்ற யாரும் போட்டியே போட முடியாது. இன்னைக்கு வந்து ஹிந்து பத்திரிகைன்னு நினைக்கிறேன், ஹிந்து பத்திரிகையில் 2 பக்கம் கலர் விளம்பரங்க. யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன ஸ்கீம் பண்றாருன்னு சொல்லி தமிழ்நாட்டு பத்திரிகையில சென்னையில இருந்து வெளிவரக்கூடிய ஹிந்து எடிஷன் வந்து வந்திருக்குதுன்னா எவ்வளவு பணத்தை அவர்கள் அரசு மூலமாகவே செலவழிக்கிறார்கள். அப்ப எல்லா மீடியா ஹவுஸுக்கும் வந்து நீங்க பணத்தை வந்து சப்ளை பண்ணலாம், அதன் மூலம் நீங்க வந்து விலைக்கு வாங்க முடியும். இதுக்கு நீங்க மற்ற எதிர்கட்சிகளோ சின்ன கட்சிகளோ போட்டியே போட முடியாது, அவங்க கிட்டே வந்து நெருங்க முடியாது. இப்ப உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய அடிதான். அவங்க என்னதான் வலிக்கலன்ற மாதிரி சொன்னாலும், இவ்வளவு நாள் அவர்கள் வந்து இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பல திருவிளையாடல்கள் நடத்தியிருந்தாலும் இந்த தீர்ப்பு என்பது மிக பெரும் பின்னடைவு. அவங்களுக்கு வந்து லீகலா வரக்கூடிய அந்த கரப்டட் மணிக்கான இதை வந்து இது வந்து அடைச்சிருச்சு. இப்ப அடுத்த குவார்டர்ன்றது வந்து தேர்தல் முடிந்தோ அல்ல அந்த சமயத்திலேயோ வரணும். ஸ்டேட் பேங்க் வந்து வழங்குறது, இனிமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து வழங்காது. அதனால கண்டிப்பாக இது வந்து இந்த தீர்ப்பு வந்து அரிதான தீர்ப்பு, வரையறுக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. நம்மளுடைய கேள்வி எதற்கு 6 வருஷமானதுன்றதுதான் கேள்வி. ஜனவரி 2ல இருந்து 11 வரைக்கும் எலக்ட்ரல் பாண்ட் வழங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல இருந்து எல்லாம் என்கேஷ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து டிமானிட்டைசேஷன் சமயத்தில் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதலாளிகளுக்கு முன்னாடியே தகவல் சொல்லப்பட்டது இப்படிங்கிற தகவல் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஜனவரி 2 to 11 எலக்ட்ரல் பாண்ட் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ரொம்ப ரீசெண்டாக அந்த முறையீடு நடந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப ரீசெண்டாக ஆன்டி கான்ஸ்டியூஷன்ல பணம் சேர்த்துருக்கான்னு அர்த்தம். அந்த சமயத்தில் பணம் சேர்த்தது தொடர்பாகவும் இப்போ ரீசெண்டாக சேர்த்தது தொடர்பாகவும் இதில் எந்த தடையும் இருப்பதாக எனக்கு உடனடியாக தெரியல. அப்படிங்கும்போது ஃபெசிலிட்டேட் பண்ணி தான் விட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தாமதமாக வர்றது. இப்போ ஜனவரி 2ஆம் தேதி தீர்ப்பு வந்துருக்கலாம்ல, இப்போ தாமதமாக வர்றதுங்கிறது ஃபெசிலிட்டேஷன் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு ஃபேவர் தான். இப்போ ஜனவரி 2ல இருந்து ஜனவரி 11 வரைக்கும் ஸ்டேட் பேங்கினுடைய 29 கிளைகளில் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பத்திரமெல்லாம் அவங்க பணமாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் முடிந்த பிறகு இப்போ அடுத்த காலாண்டுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதே தவிர இதற்கு முன்னாடி இந்த வழக்கு தொடக்கப்பட்ட 2018ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஜனவரி வரைக்கும் கொடுத்த பணம் கொடுத்தது தான். அப்போ பாரதிய ஜனதா அவன்கிட்ட வந்து அந்த 60% பணம் இருக்குதா, அந்த 16,000 கோடியில் அவங்க கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து திரும்ப வாங்கவே முடியாது. அந்த வகையில் அப்படி பார்த்தா ஒரு ஃபேவரான தீர்ப்பு. இந்த தேதி இருக்கு இல்லையா, தேதி வந்து கரெக்டாக வந்து தள்ளி கொடுத்துருக்கிறது. இதே நவம்பர்லேயே சொல்லிட்டாங்க தீர்ப்பு வரப்போகுதுன்னு. ஆனால் இந்த ஜனவரியில இந்த இது கொடுப்பதற்கான கால அவகாசத்தை வழங்கிவிட்டு நவம்பர்ல வந்து தேதி அறிவிக்கப்பட்டு அல்லது பின் தேதியிட்டு தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு ஜனவரி மாசம் இவங்க ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதனால நீங்க சொல்வது போல அப்படியும் அதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பொதுவா இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து ஓகே தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க, இனிமேல் பிஜேபி ஒரு ஃபேரான எலெக்ஷனை தான் ரன் பண்ணும் அப்படின்னு நம்பலாமா? இந்த தேர்தல் பத்திரத்தோட முடிஞ்சு போச்சா பிரச்சனை? இந்த எலெக்ஷன்ல அன்ஃபேரான எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற அந்த அனுமானம் அப்படிங்கிறது தேர்தல் பத்திரத்துக்கு தடை வந்திருப்பதோட முடிஞ்சு போச்சா? கண்டிப்பா முடியல. இந்த அல்ஜசீரா கட்டுரையிலேயே இன்னொரு கட்டுரையில் படிச்சேன்னு நினைக்கிறேன். கர்நாடகா தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா வந்து எவ்வளவு கோடி செலவழிச்சது? 177 கோடி. அப்ப இந்த கர்நாடக தேர்தலில் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஹேட் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து வெறுப்புணர்வு, பொய் செய்திகள் எப்படி வந்து அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி வந்து வாஷிங்டன் போஸ்டும் நியூயார்க் டைம்ஸ் 2ல எதுவும் ஞாபகம் இல்லை, அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி 2 மாசம் தங்கி இந்த வாட்ஸ்அப்ல யாரு ஃபேமஸு சங்கிகளில் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தொகுத்து ஒரு கட்டுரையா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல நீங்க பணம் வாங்குறது முறையீடு ஒண்ணு, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்தீர்கள், இந்த மாதிரி பொய் செய்தி வெளியிடுவது, முஸ்லீம்கள் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அதாவது தினசரி காலில் வந்த உடனே இதுதான் ஒரு செய்தி. அதில் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான், அதில் ஒரு பிஜேபி சங்கி, அவனையெல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதாவின் முறைகேடான இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு இதை தடுத்து நிறுத்துமானா நிறுத்தாது. ஏன் நிறுத்தாது அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து அனானிமஸாக கொடுக்கப்பட்ட பணம் இனி வந்து யாருன்னு சொல்லி கொடுக்க போகுது, அவ்வளோதானே வித்தியாசம். இப்போ நீ 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து கேஷ் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்டட் மணின்னு வந்துடுது. அப்போ யார் கொடுக்க போகிறாங்க? இப்போ பிஜேபிக்கோ முதலாளிகளுக்கோ அதை பற்றி ஒரு பயம் இல்லை. ஏன்னா இந்த நாடே வந்து பாரதிய ஜனதாவுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது, நேர்த்தி கடனாக விடப்பட்டு விட்டது அப்படின்னு வரும்போது எந்த முதலாளியாவது பிஜேபிக்கு பயந்து கொடுப்பானா? யாருக்கு பயப்படுவான்னு சொன்னால் காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மிக்கு, திமுகவுக்கு, மற்ற கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ், இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேணா பயப்படுவானே தவிர பாரதிய ஜனதாவுக்கு வெளிப்படையாக கொடுப்பதில் எந்த
கார்ப்பரேட் நிறுவனமும் அஞ்ச போவதில்லை. அதுதான் நிதர்சனம். இப்போ இந்த பின்னணியிலிருந்து எலக்ட்ரல் பாண்ட் குறித்து அந்த வந்த உடனே பேசணுங்கிறதுக்காக பேசியிருக்கிறோம். முழு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இன்னும் விரிவாக பேசலாம். இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.